அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. இப்ப இந்திய நாட்டின் பிரதமருக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்திய நாடு ரஷ்யா விட்ட ஒரு 30 நாளைக்கு பெட்ரோலிய பொருட்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் அனுமதி கொடுத்துருக்காரு. இந்திய நாடு எங்க வாங்கணும், எங்க எந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவுடைய அனுமதி தேவையா? இதை எப்படி இந்திய நாட்டினுடைய பிரதமர் அனுமதிப்பது என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களது பார்வை. நேற்று நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் கேட்டிருக்காரு. இத 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, பெரிய ராஜதந்திரி மாதிரி அப்படியே நம்ம ஒரு அயல்நாட்டு தூதர் மாதிரியும் பேசலாம். சாதாரணமா சும்மா வீதியில இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஆள் கேட்கிற மாதிரியும் கேட்கலாம். என் வீட்டுக்கு எண்ணெய் வாங்கணும்னா நான் எதிர் வீட்டுக்காரனை கேட்கணும்னு ஒருத்தன் சொன்னான்னா அது குடும்பமா? அது முதல்ல யோசிச்சு பாருங்க. குடும்பத்திலேயே சேர்த்திக்கல. அது மாதிரி முதல்வர் அது ரொம்ப நாகரிகமா கேட்டிருக்காரு. இது ஏதோ இந்த எண்ணெய் பிரச்சனை அப்படின்னு கிடையாதுங்க. மோடி இப்ப எனக்கு சந்தேகமா என்னன்னா, இந்தியாவுக்கு மோடி ஜனாதிபதியா இல்ல இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஜனாதிபதியாங்கிற ஒரு சந்தேகமே இருக்கு. உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன இப்படி நடந்துக்கிறதுங்கிறது மாண்பு குறைவானது. இன்னொன்னு, தனிப்பட்ட மோடி மானத்தோட இருக்கிறாரா மானம் இல்லாம இருக்கிறாராங்கிறத பத்தி நமக்கு கவலை கிடையாது. 140 கோடி மக்களுக்கு பிரதமரா உட்கார வச்சிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை மோடிக்கு இருக்கு. தனிப்பட்ட இவர் எப்படியோ போறாரு, அதை பத்தி நமக்கு கேள்வியே கிடையாது. ஆனால் அவர் குடும்பத்தை பற்றி நம்ம கேட்கல. ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு நாசர் கிட்ட, இந்த பாருங்க, நான் உங்க கடையில அப்பள கட்டு காணும்னு தேடிக்கிட்டு இல்ல, எங்க அப்பனை காணும்னு தேடிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம மோடி கிட்ட இந்தியாவுடைய மானத்தை பத்தி கேட்கிறோம். அப்போ இவரை பார்த்து அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு, மோடி என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்ன தெருல போற ஒருத்தன் பார்த்து என்னை நீ மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொன்னா, என்ன கூந்தல் கிட்ட நான் உன்னை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு உடனே கேட்பேன். இவர் யார மகிழ்ச்சியா வச்சுக்கணும்? மோடி ட்ரம்ப்ப மகிழ்ச்சியா வச்சுக்க தேவையில்ல, இந்தியர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளணும். தமிழர்களை தான் வச்சுக்க மாட்டீங்க, கழுத்து இருக்கிறீங்க, அது உங்களுடைய ஜென்ம பகை, அதை விடுங்க. குறைந்தபட்சம் இந்தியர்களையாவது மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நீங்க வச்சுக்கிறது இல்ல. நான் என்ன கேக்குறேன், பாரத மாதா எண்ணெய் வாங்குறதுக்கு எதுக்கு அமெரிக்கா அனுமதி? எனக்கு ஒண்ணும் புரியல. பாரத மாதாக்கு எதுக்கு அமெரிக்க அனுமதி? நீங்க பாரத மாதாக்கு தானே எண்ணெய் வாங்குறீங்க இல்லையா? 2வது, சாதா ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல, டேய் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரான்னு சொல்லி அனுப்பிச்சோன்னு வச்சுங்க, பக்கத்துல அவன் போயிட்டு 2 கடை மாத்தி வாங்கிட்டு வரான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, போமா அவர் ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறாரு, அதனால அந்த கடையை விட்டு நான் வேற கடையில வாங்கிட்டேன். அவனுக்கு இருக்கிற ஒரு சுயமரியாதை, யாரு? சின்ன பையனுக்கு. அந்த அளவு கூட இவ்வளவு பெரிய நாடு எங்க தனக்கான பொருளை வாங்கணும்ன்ற முடிவை கூட எடுக்க முடியாத ஒரு முட்டுச்சந்தில கொண்டு இன்றைக்கு மோடி நிர்வாகம் நிறுத்திருக்கு. இவங்களுடைய வெளிநாட்டு கொள்கை பூராவுமே ஃபெயிலியர். இவங்களை சுற்றி இருக்கிற நட்பு நாடுகள் எதுவுமே பக்கத்துல இருக்கிற நாடுகள் எதுவோடையும் நட்பாவே இல்லை. இவங்க திருப்பி இவங்களுக்கு அதுக்கான அறிவே இல்லை. ஒரு ஆள தெரியாத கும்பலிடம் இந்த நாடு சிக்கி இன்னைக்கு சின்ன பின்னமாயி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க, இவர்களுக்கு ஆள தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள், மதம், வெறுப்பு, இதை தவிர வேற எதுவும். இப்ப மதுரைக்கு முருகர்கிட்ட படுத்து எழுந்தாருல்ல, இவரு மோடி படுத்து எழுந்தாருல்ல, அங்க கூட என்ன கேட்டிருக்கலாம் அவரு? முருகா, என் நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு முருகா, பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணு முருகான்னு கேட்டிருக்கோம். அதை விட்டுட்டு திமுக காரங்களை பாத்துக்க முருகான்னு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய அறிவு இருக்கு. முருகர்கிட்ட கூட திமுகவை தான் கொண்டு போய் ப்ரொபோசல் வைக்கிறாரே தவிர ஒரு நாட்டுக்கான பார்வை மோடி கிட்ட இல்ல. முருகர் என்ன பிஜேபி ஒன்றிய செயலாளர் அவரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவருக்கு யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. இததான் நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய முதல்வரும் சரி, இவரு ப. சிதம்பரமும் சரி, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஏன் இப்படி இந்த நாட்டினுடைய மரியாதையை கேவலப்படுத்துறீங்கன்றதுதான். இந்த ஈரானும் நம்ம கிட்ட நம்ம ரூபாய்க்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. ஒரு பொருளை வாங்குறவனுக்கு சராசரி அறிவுனாங்க
தரமா இருக்கா, கிட்டத்துல கிடைக்குதா, எனக்கு மரியாதையா கிடைக்குதா, இதைதானே பார்ப்பான். 2800 மைல்ல இருக்கிற ஈரான் கிட்ட நீங்க என்ன வாங்காம அவரு அராஜகமா வெனிசுலான்னு ஒரு நாட்டை பிடிச்சி வச்சிருக்காரு. யாரு? ட்ரம்ப் போய் ஆக்கிரமிச்சிருக்காரு. அங்க இருந்து 12,500 மைல்ல இருந்து என்ன வாங்க சொல்றாரு. யாரு? ட்ரம்ப் இந்தியாவை. அப்போ இந்த செலவெல்லாம் யார் தலையில விடியறது? மோடி அவங்க வீட்டுல இருந்தா கொடுப்பாரு? சொல்லுங்க. இன்னைக்கு சத்தமே இல்லாம 60 ரூபாய் சிலிண்டருக்கு இன்னைக்கு ஏற்றிருக்காங்க இன்னைக்கு. ஆனா இவங்க கிட்ட வரட்டு தவளையாட்டம் கத்துறாங்களே தமிழிசை, இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்லணும்ல. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு. பண்றது பூராவுமே தேவையில்லாத வேலை தான் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களா. இதெல்லாம் கேட்டோம்னு வச்சுங்களா, இந்தி திணிக்கிறீங்க. யாரு? நம்மள சொல்றாங்க. நீங்க ஏதாவது பிரச்சனைன்னா உடனே இந்தி திணிப்பை எடுத்துக்கிறீங்க, திசை மாத்துறீங்கன்னு யார சொல்றாங்க? நம்மள சொல்றாங்க. ஆனா இவங்க தான். நான் கேக்குறேன், ரூபா நோட்ல 20 லாங்குவேஜ் இருக்குல்ல, நீ ஒரு திட்டத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் பேரை வைய. எதுக்கு எடுத்தாலும் யோஜனா பூஜனா காஜனான்ட்டு நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏன் என் தமிழ் பேரை அங்க இருக்கிறவன் சொல்ல மாட்டானா? ஒரு கன்னட பேரை சொல்ல மாட்டானா? இத யோசிக்க வேண்டிய நாடு இந்தியா தான், ட்ரம்ப் இல்ல. அந்த பொறுப்பே இல்லாம இவர் மாட்டுக்கு அவர் மோடி ட்ரம்ப்புக்கு முறவாசல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது இந்த நாட்டுக்கு அவமானமா இருக்கு. ரெண்டாவது, மிக முக்கியமா சமீபத்தில் நடந்த ஒரு ரொம்ப மன வருத்தப்பட முடியாத விஷயம் என்னன்னா, ஈரானை இந்தியாவோட கடற்பயிற்சிக்கு கூப்பிடுறீங்க. 2 கப்பல் எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு வர்றாங்க, பயிற்சியை முடிச்சுட்டு திரும்பி போறாங்க. போகும்போது நமக்கு வந்த விருந்தினர்கள் அவங்க. அதுல ஒரு கப்பலை அமெரிக்கா தாக்கி இது பண்ணது. ஒரு 80 பேர் செத்து போயிடுறாங்க, ஒரு 30 பேரை இலங்கை காப்பாற்று. அப்புறம் இன்னொரு கப்பலையும் அழிக்க முயற்சி பண்ணா, அந்த கப்பலை அழிக்கிறதுக்கு முன்னே இலங்கை காப்பாற்றி கொண்டு போயிடுது. ஒரு சுண்டக்கா நாடு அது. நம்ம மீனவர்களை கழுத்து இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு சர்வதேச பிரச்சனையில ஒரு குட்டி நாடு கரெக்டா நான் மனிதாபிமானத்தின் பக்கம் நிக்கிறேன்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த இலங்கைக்காரர் அதிபர். அப்போ வீட்டுக்கு வந்தவன் செத்து போயிட்டான். இப்ப நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, வேன்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்க, நம்ம பதைக்க மாட்டோம். ஐயோ நம்ம வீட்டுக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு எத்தனை வருத்தம் தெரிவிப்போம், எவ்வளவு கவலை எடுத்துக்குவோம். அதை பற்றி கருத்தே கிடையாது. அதனால இன்னைக்கு சர்வதேச அளவுல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவுக்கு தப்பான ஒரு பேர் வந்துடுச்சு. இந்தியா தான் காட்டி கொடுத்துச்சுன்னு ஒரு செய்தி வருது. அந்த கப்பலை இவங்க பதில் கொம்மானி செத்து போய் 5 நாள் ஆகுது, அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது இல்லை. அப்போ நீங்க இந்தியாவுக்கு வெளியுறவு கொள்கையே கிடையாதா? எதுக்கு ஒரு வெளியுறவு மந்திரி, அதுக்கு 58 செக்ரட்டரி, 58 அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவாங்கிற மாதிரி எதுக்கு உங்களுக்கு இத மாதிரியான இது? ஆனா இதுல பெருமையில மாத்திரம் ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு வச்சீங்களா. இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்கிறாரு, முந்தா நாள் சொல்லியிருக்கிறாரு மோடி, என்ன 25 ஆண்டு காலத்துல ஒரு நாள் கூட அவர் லீவ் எடுத்தது இல்லையா. யாரு? மோடி. பின்லாந்து இவர்கிட்ட சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க லீவு எடுக்கிறீங்களா வேலைக்கு வரீங்களாங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க வேலை பாக்குறீங்களான்றதுதான் முக்கியம். 25 ஆண்டு காலமா லீவே எடுக்கலங்கிறீங்க. எத்தனை நாள் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க? ஏங்க, லீவ் எடுக்காம ஆப்சன்ட் எடுக்கிறதுக்கு பேரு பெருமையா? சொல்லுங்க. ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு, அது வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படிப்பாரு. யாரு? கவுண்டமணி. அத மாதிரி நீங்க லீவு எடுத்தா என்ன, நீங்க லீவு எடுக்கலாம். ஏங்க, வேலை பாக்குறவங்க லீவ் எடுத்தாங்கன்னா ஒரு பாதிப்பு வரும். நீதான் வேலையே பாக்குறது இல்லையே. ரெண்டாவது, இந்திய பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் வரமாட்டாருங்க. ஆனா ஊர்ல உலகத்துல இருக்கிற ஒரு இந்த சண்டைக்கு முன்ன கூட இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல போய் பேசினாரு. யாரு? மோடி போய் பேசினாரு. நாங்க இஸ்ரேலுக்கு துணை நிற்போம், 1000 பேர் இஸ்ரேலியர்கள் செத்துட்டாங்க, நான் வருத்தப்படுறேன். பக்கத்திலே காசாவில 70,000 பேர் குழந்தைகளும் தாய்மார்களும் கர்ப்பிணிகளும் ரத்த சகதியாகி செத்து போனாங்க. உலகமே, ஈவன் அமெரிக்கால இருக்கிறவர்கள் கூட அதுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. வாயை தரக்கலிங்க இவர் யார் பக்கம் நிக்கிறாரு? மனிதர்கள் பக்கம் நிக்கிறாரா? வேட்டையாடக்கூடிய, மனித வேட்டையாடக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பாசிஸ்டுகள் பக்கம் இவரு நிக்கிறாராங்கிறது நமக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல தானே இருக்கோம் நம்ம. இப்ப இவர் செய்யறது யாரு சேர்ந்து பாதிக்கும்? நம்மளையும் சேர்ந்துதான் பாதிக்கும். அத இந்த அரசு மாத்திக்கணும். ஆனா அதுக்கான ஒரு பார்வையோ திட்டமோ இந்த அரசு கிட்ட கிடையாது. கேட்டாலும் பதில் இருக்காதுன்னு வச்சுக்கீங்களா. இதுல இந்த ஈரான் சண்டையில இருந்து எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒன்லைன் சொல்ல விரும்புறேன்.
யாரெல்லாம் இந்த உலகத்துல டாலர்ல வியாபாரம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்களை அழிக்கிறது தான் அமெரிக்காவினுடைய முதல் வேலை. அவர் தான் சொல்றாரு ட்ரம்ப், எந்த நாட்டுல வேணாலும் போய் குறிப்பேன், எந்த நாட்டுல வேணாலும் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஆளுகிட்ட சொல்றாரு. மோடி என்ன மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இவர் யார மகிழ்ச்சியா வச்சுக்குவாருன்னு பார்த்து போடணும். ரெண்டாவது, இந்த டாலர்ல பண்ண மாட்டேன், 1000 ரூபாயில தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள்ல முதல் ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா சதாம் ஹுசேன். அவரை போய் அவங்க நாட்டிலேயே கொலை பண்ணாங்க. ரெண்டாவது, லிபியா அதிபர் கடாபி, அவரை அவங்க நாட்டிலேயே போய் கொலை பண்ணாங்க. இன்னைக்கு ஈரான் மேல சண்டை போறதுக்கு காரணம்னா, ஈரான் நம்ம ரூபாயில என்ன தராங்கிறான். இவன் தான் வாய் வீங்கி போய் ஒரு டாலர் 92 ரூபாய்க்கு விற்குது. நம்ம கிட்ட அந்த பணம் இருக்கா? ஒருத்தன் ரூபாயில தராங்கிறான், அவங்க கிட்ட வாங்காம அதை விட்டுவிட்டு அமெரிக்கா சொல்றவங்க கிட்ட போய் டாலர்ல 92 ரூபாய் கொடுத்து ஒரு டாலர்ங்கிற அடிப்படையில வாங்குறாங்க. அவங்க இந்த தொடர் கொலைகளை அவங்க அமெரிக்காவுடைய ஆதிக்கம் செல்லாத ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் தான். என்னன்னா அவங்க யூரோன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அங்கேயே இதே பண்ணாங்க. டாலருக்கு எதிராக யூரோ, ஆனா அவங்க எல்லாம் வளர்ந்த நாடுகள் அப்படின்றதுனால ஓரளவுக்கு யூரோவை நிலைநிறுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். மற்றபடி எந்த நாடாக இருந்தாலும் அவங்க இந்த டாலருக்காக தான் இந்த கொலை, எண்ணெய்க்காக தான் இந்த கொலையை அவங்க பண்றாங்க. அதுக்கு நம்ம நாடு துணை போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டு மக்கள் வலியுறுத்தணும். இவங்க அத மாதிரி ஒரு சர்வதேச ஒரு மாண்பே இல்லாம, அதான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்ன, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள அவங்க ஒருத்தன் வயல பூந்து அடிக்கிறான், செத்து போறாங்க, வாயை திறக்கலீங்க. சாதாரணமா நினைக்காது. நம்ம கிட்ட ஒருத்தன் பேசிட்டு போய் அப்படி சைக்கிள்ல பைக்ல அடிபட்டா கூட நமக்கு துடிக்காது. என்னடா அப்பதான் பேசிட்டு போனா இருக்காது. உன் நாட்டுல உன்னை மதிச்சு உன் கூட சேர்ந்து கடற்பயிற்சி எடுத்துட்டு போறான், அவனை 2000 மைலுக்கு என்னன்னா உன் நாட்டுக்கு பக்கத்திலேயே சாவடிக்கிறான், வாயை திறக்கலன்னா என்னங்க மனிதாபிமானம் இது இல்லையா? ஆக இந்த மோடி கும்பல் இந்த இவங்களுக்கு ஆள்வதற்கான அறிவும் கிடையாது. இவர்கள் இந்த கல்வி, பொருளாதாரம், வளர்ச்சி, தொழில் இத பத்தி பேசவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கடவுள், அது இது, இத பத்தி அங்க கொல்லி ஏத்துறேன், இங்க இதை வைக்கிறேன், மக்களுக்கு தேவையில்லாத ஆணியாக புடிங்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவையானதை செய்ய மாட்டாங்க. நம்ம ஒரு சரிவுலயே ஒரு இழப்பிலேயே தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் உள்ளது. எவ்வளவு சீக்கிரம் இந்த கும்பலை தூக்கி போடுறோமோ அவ்வளவு குறைந்தபட்சம். இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, இதுல மோடி கும்பலை பார்த்து இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம எழுப்பணும், அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த மண்ணில் ஒரு ஓட்டு கூட வாங்காத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. ஐயா, நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கேன். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி ஐயா.